கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் இந்த வீடியோ பதிவை கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார். என்னோடு தங்கியிருக்கிற என்னுடைய நண்பர் மனுஷனுடைய யோசனைகள் என்கிற தலைப்பிலே சில காரியங்களை என்னோடு பகிர்ந்து கொண்டார். அதை ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியங்களையும் சம்பவங்களையும் வேத வார்த்தைகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த வீடியோ பதிவை நான் கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த செய்தியை துவங்குவதற்கு முன்பாக ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி அதோடு சேர்த்து இந்த செய்தியை துவங்கும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். ஒரு கிராமத்திலே 2 விவசாயிகள் இருக்கிறார்கள். அதிலே ராமு என்கிற ஒரு நபர் ஒருவர். அவர் தன் வயலிலே விதை விதைப்பதற்காக பிரயாசப்பட்டு எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்துவிட்டு மறுநாள் விதை விதைக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து வைக்கிறார். ஆனால் இரவிலே படுத்திருக்கும் பொழுது அவருக்கு யோசனை வருகிறது. நாம் விதை விதைக்கிற நேரம் பார்த்து மழை வந்து விட்டால் என்ன செய்வது? காலநிலை ரொம்பவும் மழை வருகிற மாதிரி இருக்கிறதே, பெருமழை வரும் போல இருக்கு என்று அவன் இருதயத்துக்குள்ளாக யோசித்து அவன் யோசனையினால், சரி, நாம் இப்பொழுது விதை விதைக்க வேண்டாம், 1 வாரத்துக்கு பிறகு நாம் விதை விதைப்போம், மழை காலங்கள் முடியட்டும், மற்றவர்களெல்லாம் விதை விதைத்து வீணாய் போய்விடுமே அந்த விதைகள், நாம் காத்திருந்து விதைத்து நல்ல பலனை பெறலாம் என்று அவன் 1 வாரம் தள்ளி போட்டு காலத்தை கடத்தி விடுகிறான். 1 வாரத்துக்கு பிறகு மறுபடியும் விதை விதைக்க வேண்டும் என்கிற நாள் வரும்பொழுது அவன் யோசிக்கிறான், வெயிலுடைய தாக்கம் அதிகமாகிவிட்டதே, மழை முடிந்து விட்டது, ஆனால் வெயில் அதிகமாக இருக்கிறதே, நாம் இப்போது விதை விதைத்தால் அந்த விதைகள் எல்லாம் வெயிலிலே கருகி போய்விடுமே, வளராமல் போய்விடுமே என்று அவன் இருதயத்துக்குள்ளாக அவன் சிந்தனைக்குள்ளாக யோசித்து இப்பொழுதும் காலதாமதப்படுத்தி அந்த விதையை விதைப்பதை தள்ளி போடுகிறான். மீண்டும் 1 வாரம் கழித்து அவன் விதை விதைக்க முயற்சி செய்யும் பொழுது சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், குடும்பத்தார், நேரம் சரியில்லை, நாள் சரியில்லை, இந்த நாளிலே நீ விதை விதைத்தால் உனக்கு நல்ல பலன் கிடைக்காது, கொஞ்ச நாள் கழித்து நீ விதை என்று அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார்கள். அந்த யோசனையையும் அந்த சிந்தனையையும் அவன் யோசித்து சரி என்று அவன் மறுபடியும் தள்ளி போட்டு இப்படியாக 1 மாத காலங்கள் அவனுக்கு விதை விதைப்பதற்கான காலம் தள்ளி போய்விடுகிறது. அவனோடு கூட இருந்த மற்ற நண்பனும் காலத்தையோ சூழ்நிலையையோ மனிதர்களுடைய யோசனைகளையோ தான் சுய சிந்தனையோ நம்பாமல் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு எது நடந்தாலும் நடக்கட்டும் என்று அவன் வைத்திருந்த விதையை அவன் வயலிலே விதைத்தான். காலங்கள் கடந்தது. 2-3 மாதங்கள் ஆனது. பயிர்கள் விளைகிற நாட்களிலே இந்த ராமுனுடைய நிலங்கள் எதுவுமே வளராமல் மிகவும் அற்பமாய் இருந்தது. ஆனால் அதை சுற்றி இருந்த எல்லாரும் விளைநிலங்களும் தன்னுடைய நண்பனுடைய விளைநிலமும் பசுமையாய் வளர துவங்கியது. இதை கண்ட ராமு தன் இருதயத்திலே யோசித்து, நாம் இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இதை செய்தால் நல்லா இருக்கும், இதை செய்தால் காலம் கரெக்டாக இருக்கும் என்று நாம் நினைத்து நம்மளுடைய யோசனையினால இப்படி நம்மளுடைய விவசாயத்தையும் மகசூலையும் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்படுகிறான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு ஆண்டவர் உணர்த்துகிற பாடம், நாமும் இப்படிதான் அநேக சிந்தனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் அநேக யோசனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் யோசிக்கிற யோசனைகள் அநேக நேரத்தில் சில முடிவுகளை நமக்கு எடுக்க வைக்கிறது. நாம் எடுக்கிற முடிவுகள், சில முடிவுகள் சாதாரணமாய் முடிந்து விடுகிறது. ஆனால் பல முடிவுகள் நம் வாழ்க்கையை மாற்றுகிற விதமாய், முக்கியமான முடிவுகள் நம்மளோட வாழ்க்கையை புரட்டி போட்டு விடுகிறது. நாம் சில நேரத்திலே நம்மளுடைய யோசனையினால தவறான முடிவுகளை எடுக்கும் பொழுது நமக்கு கண்ணீர்கள், நமக்கு கவலைகள், துக்கம், வேதனை, ஆவிக்குரிய வாழ்க்கையில வீழ்ச்சி, இப்படி அநேக காரியங்கள் நம்மளுடைய தவறான சிந்தனையினாலும் தவறான யோசனையினாலும் நடந்து விடுகிறது என்பதை இந்த கதை மூலியமாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இதைதான் கர்த்தர் நமக்கு எச்சரிக்கிறார். வேதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியுண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று. நம்மளுடைய யோசனைகள் கர்த்தரால் தான் உறுதிப்படும் என்பதை ஆண்டவர் அநேக இடத்திலே நம் வேதத்திலே நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டே இருப்பார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் இன்றைய நாளிலும் இப்படியாப்பட்ட ஒரு வேத வசனத்தை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். நம் வேதத்தை எடுத்து இப்பொழுது வாசிப்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியுண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். இதே வசனத்தை ஆண்டவர் மறுபடியும் ஒரு இடத்திலே சொல்லுவார்.
நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 25வது வசனம், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியுண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கடந்து வந்து நம்மளை எச்சரிக்கிற விதமாய் நாம் அநேக யோசனைகளை யோசித்துக் கொண்டிருக்கலாம், அநேக சிந்தனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, வாழ்க்கையில் இந்த முடிவை எடுக்கலாமா, குடும்பத்திலே இந்த நிகழ்வுகளுக்கு நாம் முடிவெடுக்கலாமா, இந்த வேலைக்கு செல்லலாமா, இந்த வேலைக்கு செல்லாமல் இருக்கலாமா, இந்த நண்பரோடு பழகலாமா, இந்த காரியத்தை செய்யலாமா, இப்படி என்று நாம் ஒவ்வொரு நாளும் யோசித்து யோசித்து நம்மளுடைய யோசனைகளினால் நாம் எதையாவது செய்யலாமா, செய்ய வேண்டாமா என்று நாம் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் வேத வார்த்தை இன்று கடந்து வருகிறது. நமக்கு நன்மையாய் தோன்றுகிற அநேக வழிகள் உண்டு, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, ஆனாலும் அதன் முடிவு நன்மையானதல்ல. கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைக்காக காத்திருந்து அவரிடத்திலிருந்தே நாம் பெற்றுக்கொள்ளுகிற யோசனையும் வழியும் தான் நன்மையை தரும் என்பதை இந்த வேத வார்த்தைகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சில வேத வசனங்கள் இருக்கிறது. நீதிமொழிகள் புஸ்தகம் 19வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோமே, ஆனால் மனுஷனுடைய இருதயத்தில் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும் என்று சொல்லுகிறது. சங்கீதம் 94:11 நாம் வாசித்து பார்த்தோமே, ஆனால் மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 20:5 நாம் வாசித்து பார்த்தோமே, ஆனால் மனுஷனுடைய இருதயத்துள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது, புத்திமானோ அதை முண்டெடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 55:8-9 வசனங்களை நாம் வாசித்து பார்த்தோமே, ஆனால் என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குரைக்கிறார். நீதிமொழிகள் 19:21 நாம் வாசித்து பார்த்தோமே, ஆனால் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 16:3 நாம் வாசித்தோமே, ஆனால் உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று ஆண்டவர் நமக்கு என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நமக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவு நன்மைக்கானதல்ல, தீமையே, பாதாளமே, மரணமே என்று வேதம் நமக்கு சொல்லி, அதோடு உன் வழிகளை நீ கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலமாய் நமக்கு வாக்குரைக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேதத்திலே சில சம்பவங்களை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு 3 நபர்கள் தங்களுடைய யோசனையினால் விபரீதத்தை கண்டதையும், ஒருவர் கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். வேதத்திலே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுப்பார், உன்னை நான் ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருப்பார். ஆனாலும் சாராயுடைய யோசனை அந்த இடத்திலே அவனை தவறான வழிக்கு நடத்துகிறது. சாராயோட யோசனைக்கு ஆபிரகாம் செவி கொடுக்கிறான். ஆகாரோடு சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்கிறான். அந்த குழந்தை மூலியமாய் ஆகாருக்கும் சாராய்க்கும் மனக்கசப்பு உண்டாகிறது. தனக்கு அடிமை பெண்ணாய் வந்தவளிடத்திலே மனம் கசந்து போராட்டத்தோடு வாடுகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறாள் சாராய். தன்னுடைய பிள்ளைக்கும் அவளுடைய பிள்ளைக்கும் வாக்குவாதங்கள் உண்டாகிறது, வருத்தங்கள் உண்டாகிறது, இதனால் பிரிவு உண்டாகிறது. அன்று உண்டான பகை இன்று வரைக்கும் இந்த பகை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படி பிள்ளைகளுக்கு மத்தியில் பகை, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமை, பகை உண்டாவதற்கு இந்த சாராயுடைய தவறான யோசனை அவனை இப்படியாய் நடத்தி ஆபிரகாமை ரொம்பவும் மன உளைச்சலுக்கு தள்ளப்பட்டதாய் காணப்படுகிறதை நாம் வேதத்திலே காண முடியும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதோடு இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ரெபெக்காளுக்கு ஒரு யோசனை உண்டாகும். ஆண்டவர் ஆசீர்வதித்திருப்பார். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருப்பார். அந்த வார்த்தையை நம்ம எப்படியாவது நம்மளுடைய முயற்சியினால, நம்மளுடைய யோசனையினால ஆண்டவர் சொன்னதை நம்ம நிறைவேற்றணும்னு சொல்லி ரெபெக்காள் ஒரு முயற்சி எடுப்பாள். அந்த முயற்சியினால யாக்கோபு ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை ஏமாற்றி பெற்றுக்கொள்ள வகை செய்து விடுவாள். இதனால் அந்த ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் பகை வந்து ஏசா
மிகவும் கோபம் கொண்டு மரணத்துக்கு ஏதுவான கோபத்தோடு அவனை கொல்ல வேண்டும் என்று தேடி அதன் மூலியமாக யாக்கோபு வீட்டை விட்டு ஓடி போகிற சூழ்நிலை, அங்கு போயிட்டு அடிமையாய் வேலை செய்கிற சூழ்நிலை, வீடு இல்லாமல் தன் தாயையும் தகப்பனையும் பார்க்க முடியாத சூழ்நிலை, பிரிந்து வாழ்கிற சூழ்நிலை, இப்படியெல்லாம் வருத்தப்படுவதற்கு காரணம் ரெபேக்காளுடைய தன் சுயத்தில் உண்டான யோசனை. அதோடு இன்னொரு சம்பவம், எலிமெலேக்கு என்கிற ஒரு மனுஷனுக்கு நகோமி என்கிற ஒரு மனைவி இருப்பான். இருவருக்கும் ஒரு யோசனை உண்டாகிறது. பெத்லகேமிலே பஞ்சம் உண்டாயிற்று, நாம் மோவாப் தேசத்திலே சென்று பிழைத்துக் கொள்ளலாம் என்று அவங்களுடைய உண்டான யோசனையினால் இங்கிருந்து பெத்லகேமை விட்டு மோவாப் தேசத்துக்கு செல்கிறார்கள். ஆனால் அங்கு சென்ற இடத்திலே இந்த நகோமிக்கு கணவனை இழந்து 2 பிள்ளைகளை இழந்து கசப்பு பெற்றவளாய் மாறாள் என்று சொல்லுகிற விதமாய் திரும்பவும் வருகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு காரணம் இவர்களுடைய யோசனை. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவு மரண வழிகள் என்று வேதம் சொல்லுகிறபடியே இவர்களெல்லாம் தங்களுக்கு உண்டான யோசனைகளை ஆண்டவர் வைத்திருந்த வார்த்தைக்கு முன்பாக இவர்கள் அவசரப்பட்டு இவர்களாய் சிந்தித்து ஒரு யோசனைகளை எடுத்து அதன் மூலியமாய் ஆபத்தையும் விபரீதத்தையும் கண்ணீரையும் கசப்பையும் வேதனையையும் பிரிவையும் பகையையும் தான் கண்டார்கள் என்பதை வேதத்திலே காண முடியும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. வேதத்திலே ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். சகேயு என்று ஒரு மனுஷன் இருந்தான். சகேயு என்று ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு ஒரு யோசனை உண்டாயிற்று. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று தெரிந்து கொள்ள அவனுடைய இருதயத்திலே, அவனுடைய சிந்தனையிலே ஒரு யோசனை உண்டாயிற்று. அவன் ஓடி போய் ஆண்டவரை பார்ப்பதற்கு பிரயாசப்படுகிறான். புலனாய் இருக்கிறதுனால காட்டாத்தி மரத்திலே ஏறி ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கிறான். அவனுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததே, அவனுக்கு ரட்சிப்பு கடந்து வந்ததே, அவன் பாவம் மன்னிக்கப்பட்டதே, ஏழைகளுக்கு நாளத்தனையாய் திருப்பி கொடுத்தானே. கர்த்தருக்கு பிரியமானவர்கள், இப்படியாப்பட்ட ஒரு கிருபையை, இப்படியாப்பட்ட ஒரு நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மளுடைய யோசனைகள் கர்த்தருக்கு உறுதிப்படும்படியாக நம் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் அவரே நம் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நம்மளுடைய காரியத்தை கர்த்தர் கரத்திலேயே ஒப்புவித்தால் நம்மளுடைய யோசனைகளை அவர் உறுதிப்பட செய்வார் என்பதை இந்த வேத வார்த்தைகள் எல்லாம் நமக்கு உணர்த்துகிறது. இந்த வார்த்தையை நம்பி கர்த்தர் சமூகத்தில் நம்மளுடைய யோசனைகளால் நம்ம எந்த முடிவும் எடுக்காமல் கர்த்தர் கரத்திலே காத்திருந்து அவர் சமூகத்திலே ஜெபித்து அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற யோசனையினால் நம் வாழ்க்கையை நடத்தணுமே. ஆனால் கர்த்தர் நம் வாழ்க்கையை ஆசீர்வதித்து கிருபை தந்து இந்த சகேயு போல நாமும் பாவ வாழ்க்கையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கிருபை செய்வார் என்பதை ஆண்டவர் இந்த வார்த்தை மூலியமாய் உணர்த்துகிறார். இந்த வார்த்தையை நம்புவோம், இந்த வார்த்தையை விசுவாசிப்போம், கர்த்தர் கரத்திலிருந்து நாம் கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் இருக்க இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென், ஆமென்.